கர்த்தரோட அன்புல வாழணுங்கிறது தானே நம்மளோட பிரியம். அது எப்படின்னு நம்ம பைபிளே சொல்லுதே, பாப்போமா? எனவே தேவன் உங்களை தேர்ந்தெடுத்தவர்களாகவும் அவருக்கு பிடித்தவர்களாகவும் இருக்கிறார். நீங்கள் இரக்கம், கனிவு, அமைதி, பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும். உங்கள் மீது யாராவது குற்றம் வைத்தாலும் கர்த்தர் உங்களை மன்னிப்பது போல் நீங்களும் மன்னியுங்கள் என்கிறது கொலோசியர் 3:12-13 வரை. இந்த வசனம் நல்ல மனப்பான்மையுடன் இருப்பதற்கான வழிகளை உணர்த்துகிறது. தேவன் நம்மை மிகுந்த அன்புடன் தேர்ந்தெடுத்துள்ளார். எனவே நாமும் பிறருக்கு கருணையும் பொறுமையும் காட்ட வேண்டும். நாம் அனைவரும் தவறுகள் செய்யக்கூடியவர்கள். ஆனால் நம்மை கர்த்தர் மன்னிப்பதைப் போலவே நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். அன்பும் பொறுமையும் கொண்டிருக்கும் போது எந்த உறவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் எப்போது அமைதி மற்றும் கனிவுடன் நடந்து கொண்டு கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு காண்பிக்க வேண்டும். அதுவே இறைவன் அன்பில் வாழும் வழி. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.